நம்ம எல்லாம் போஸ்டர் பார்த்தே கதை சொல்லுவோம், ட்ரெயிலர் பார்த்தா சொல்ல மாட்டோமா? ஸோ பாகி ஃபோர் படம் அது நான் சொல்லியிருந்தேன், இது வந்து பரத் நடிச்ச 555 படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அஃபிஷியலாக எதுவும் சொல்லாதனால என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் ஸ்டில் அந்த டவுட் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் மூவி பார்த்துட்டு இப்போ தான் நான் வெளில வரேன். ஸோ இது 555 படத்தோட ரீமேக் தான். அங்கங்கே சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க. பட் கோர் ஸ்டோரி அப்படிங்கிறது 555 தான், அதில் மாற்றக்கிறது எதுவுமே இல்லை. என்ன ஒரே டிஃப்ரென்ஸ், 555 மூவி வந்து கொஞ்சம் நேச்சுரலாக, கொஞ்சம் உண்மையாகவே கொஞ்சம் நல்ல மூவி அது. அதை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சொதப்பி வச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை என்ன சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல Hi everyone, welcome to Madras Boys. So for the first scene, ஒரு லாரி வந்து ஒரு கார் அடிச்சு தூக்குது. அது போய் ஒரு ரயில்வே ட்ராக்ல போய் விழுது. அங்க வந்து டைகர் ஷெராஃப் ஃபுல்லா ரத்தத்துல மிதந்து கிடக்குறாரு. அடுத்து ஹாஸ்பிட்டல் காட்டுறாரு. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவர் குணமடைகிறாரு. பட் he went to coma. ஸோ அட் 7 months அப்படின்னு காட்டும்போது he get recovered. ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் கண்ணை திறக்கும் போதே அலீஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பேர் சொல்லி தான் அவர் கண்ணை திறக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு நினைப்பாவே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ சீன் மொபைலில் வந்து அவர் அந்த பொண்ணோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. ஸோ அப்படியே அந்த பொண்ணு நினைப்பாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க அண்ணன் ஆகட்டும், டாட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாரும் ஹாலுசினேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். அவருடைய பொண்ணே கிடையாது, இஸ் ஹாலுசினேட்டிங் அப்படிங்கிறாங்க. சில நிகழ்வு நடக்குது, அது வந்து ஹாலுசினேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு செமெட்ரியில் போய் பூவெல்லாம் வைப்பாரு. அங்கே வந்து அலீஷா அப்படின்னு பேர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பேர் சேஞ்ச் ஆகி வேறு டிசூஸா சரி வேற யாரோ ஒரு பேர் இருக்கும். ஸோ அங்கேயும் ஒரு ஹாலுசினேஷன் ஒரு கதை அங்கேயும் வரும். அப்படி அவர் டோட்டலாக ஹாலுசினேட் ஆகுறாரு சொல்லி அவரே நம்ப ஆரம்பிக்கிற ஒரு தருணம் வரும். இதுக்கிடையில ஒரு பொண்ணு வந்து அவர் லைஃப்ல வருவாங்க. அவங்க நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுற மாதிரி காட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பேரலா ஒரு ஸ்டோரி லைன் எடுக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவார் இவரை. அது எதுக்குங்கிறதே சத்தியமா புரியல, அதில் பெரிய லாஜிக் எனக்கு கிடைக்கல. ஸோ அதுவும் போலீஸ் உள்ளே வருவாங்க. போலீஸ் இவரை வந்து சந்தேகத்தில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவர் அதுக்கப்புறம் நான் ஒரு பொண்ணை தேடி தான் போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல ரிலீஸ் பண்ணுவார், இல்லை ஹாலுசினேஷன்ல உண்மையாகவே அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வில்லன் வந்து இந்த பொண்ணை கடத்தி வச்சிருப்பான். அவன் தான் இவர் ஆக்சுவலாக ஹாலுசினேட் பண்ண வைக்கிறது எல்லாமே அந்த வில்லன் தான். ஏன்னா அந்த வில்லனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த பொண்ணும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனோடனே இந்த பொண்ணை பார்த்துட்டு தன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட ஆரம்பிப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் வில்லனை கொண்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றுறது தான் படம். ஸோ 555 மூவியும் இதே கதை தான். ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் இந்த வாட்டி அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். பாகி ஃபோரையும் பாருங்கள், 555 பாருங்கள், உங்களுக்கு புரிய வந்துடும் இது வந்து ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீமேக் பண்ணுற தப்புலாம் இல்லை, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் என்ன பிரச்சனைனா, 555 ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த ஹீரோயின் கையில் ஒரு பழைய ஃபோன் ஒன்று இருக்கும். அதை தூக்கி தான் பரத் முதல்ல ஒரு மேலே விட்டு எறிவார். அவன் மண்டை உடையும், ஃபோனும் உடையும். ஸோ அவன்கிட்ட ஐஃபோனை வாங்குவார். பார்த்தா இதெல்லாம் ஒரு ஃபோனான்னு கலாய்ப்பார். ஸோ அந்த ஹீரோயின்ட்ட ரொம்ப ஒரு சைல்டிஷான நேச்சர் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம பழைய ஜெனிலியா டைப்பில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாவமான ஒரு சாஃப்டான ஒரு ஹீரோயின். ஸோ அந்த ஹீரோயினை வந்து எனக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் நிறைய ஏமாற்றுவார். ஸோ அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ஒரு சைல்டிஷாக, ஒரு ரொமான்டிக்காக, ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதெல்லாம். அதுக்கப்புறம் சந்தானம் தான் வாடினான். ஸோ சந்தானம் செய்து போகும்போது சந்தானத்துக்கும் இந்த லவ் அஃபேர்லாம் அவருக்கும் தெரியும். ஸோ அப்படியே அந்த லவ் ட்ராவல், அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது அந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து இதே சேம் ரீசன் தான். ஸோ வில்லன் தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போகும்போது அவர் தேடி போகிறாருல, ஸோ அதெல்லாமே சேம் தான். பட் அந்த லவ் போர்ஷன் அப்படிங்கிற தமிழில் வந்து ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து சம்மந்தம் இல்லாமல் அதே சீனை காமிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு நேவி ஆஃபீஸராக காமிச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு சத்தியமாக தெரியல. ஸோ நேவி ஆஃபீஸர் வந்து ஏதோ திருடனை தோத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லோக்கல் திருடனை பிடிக்க நேவி ஆஃபீஸர் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நிஜமா போலீஸாக அந்த கேஸ்லாம் எடுப்பாங்க, நேவல் ஆஃபீஸர்ஸ் யாரும் அப்படி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இதே ஐஃபோனை தூக்கி போட்டு மண்டையை உடைப்பாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஃபோன் தான் லைஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீனுக்கு இல்லாத ரெலவன்ஸ் இருக்குன்னு பார்த்தா எந்த ரெலவன்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒரு ஃபாஸ்டர் ஹோமில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பட் அந்த ஃபாஸ்டர் ஹோமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் கனெக்ட் ஆகவே இல்லை. சாங்ஸ் எல்லாமே 1-2 சாங்ஸ் வேறு பார்த்தா ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப லேகாக போச்சு. அப்படி நிறைய விஷயம் எனக்கு ஃபீல் ஆச்சு. லவ் சீன்ஸ் எல்லாம் எதுவுமே கனெக்ட் ஆகவே இல்லை.
எனக்கு இன்ட்யூஷன் இருக்கு அப்படிங்கிறாரு, இல்லை பவர் சொன்னால இன்ட்யூஷன் இருக்கு அப்படிங்கிறாரு. பட் இன்ட்யூஷன்லாம் பெருசாக எதுவுமே அதில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் வரல. சரி, ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்கவே நீ வருவே எனக்கு தெரியும், உன்கிட்ட பவர் இருக்குல்ல, அந்த பவரில் நீ கண்டுபிடிச்சி வருவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நம்பி உட்காந்துருப்பாங்க. அதில் உண்மையாகவே ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் வெளிப்பட்டிருக்கும். அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு நேச்சுரலான ஒரு படத்தை வந்து ரொம்ப கமர்ஷியலைஸாக எடுத்துகிட்டு போய் அது வேற எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. நிறைய இடங்களில் படம் வந்து கனெக்ட் ஆகவே இல்லை. ஒரு போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க, ஏதோ ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க, வீட்டில் பிரச்சனை பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவரோட அண்ணா வந்து என் தம்பியை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அதுலலாம் ஒரு லாஜிக்கே கனெக்ட் ஆகலை. ஏன்னா அங்கே போலீஸ் வர தேவையே இல்லை. இவரை பார்த்தோன்னே போலீஸ் கன் எடுத்து காட்டுறாங்க, போலீஸும் அவரோட கன் எடுத்து காட்டணும். ஸோ நிறைய இடங்கள்ல பயங்கரமான டிஸ்கண்ட் வந்து இந்த படத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் ஆரம்பிக்கிறாரு, நீ அலிஷா யாரு, நீ யாரை தேடி போற, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா கம்ப்ளைண்ட் என்ன, எங்க வீட்டுல இருந்து பிரச்சனை பண்ணாங்க தான் கம்ப்ளைண்ட். ஸோ அதை தவிர மற்ற எல்லாம் அவங்க என்கொயர் பண்றாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அப்புறம் கிளைமேக்ஸ் ஹீரோயினை பாக்குறாரு, பார்க்கும்போது வந்து அவர் சொல்றாரு. ஸோ அந்த ட்விஸ்ட் கொஞ்சம் உண்மையாக கொஞ்சம் பிடிச்சது. சரி, வித்தியாசமா ஏதோ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஹீரோயினை பார்க்கும்போது இல்லை, இடம் என்ன ஆகுனா ஹீரோயின் ஒரு கண்டிஷன் வச்சிருப்பா, என்னன்னா அவன் என்ன மறந்துட்டானா 1 இயர்ல நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொரு பொண்ணு ஃப்ரெண்டாக வரல, ஸோ அதை வந்து போட்டு காட்டி அவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க நம்ப மாட்டான், நான் ஹீரோவை பார்க்கணும் அப்படிம்பாங்க. பார்க்குற சீனை அவன் சொல்லுவான், இல்லை உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது அவன் கோச்சிட்டு போயிடுவான். அங்கேயே இன்டேட்டா அவர் வந்து ஒரு சீனை கொடுக்குறாரு, நான் மாறல, நான் சீனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சேன். சரி, அந்த இடத்துல வேற ஏதோ ட்ரை பண்ணுறாங்க யோசிச்சா அதுவும் திரும்ப அதே மாதிரி வருது. அதுக்கப்புறம் போய் ஒரு சர்ச்சில் ஃபைட் பண்ணால் அங்கேயே ஃபைட் பண்ணிருக்கலாமே, ஸோ அந்த கேப் எதுக்கு? அதுக்கப்புறம் அவர் கட்டி போட்டு டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவர் ஏன் ஈல்ட் ஆகுறாரு? சரி, நான் நினைச்சேன்னா சரி, இப்போ நீ வந்து இதை ஒத்துக்கலைன்னா ஹீரோயினை கொன்றுவேன்னு அவங்க மிரட்டுறாங்க, ஸோ ஈல்ட் ஆகுறாருன்னு நினைச்சோம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் ஈல்ட் ஆகுறாரு கேட்டால் எனக்கு ஓடி பார்க்கணும்னு நினைச்சேன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அடிச்சு போட்டு சர்ச்சிலே மறுபடியும் சண்டை போடுறாரு. ஸோ இதுலலாம் நிறைய டிஸ்கனெக்ட் படத்துல இருந்துச்சு. ஸோ ஓவராலா ஆக்சுவலி இது யாருக்கு பிடிக்கும்னா ஒரு ஹார்ட் கோர் டைகர் ஷெராஃப் ஃபேன்னா பிடிக்கும். ஏன்னா பார்த்து நிறைய ஃபைட் சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் ஃபைட்டு எல்லாமே இருக்கு. அப்புறம் ஒரு டான்ஸ் எல்லாம் இருக்கு, பாட்டு இருக்கு, சாங்ஸ் இருக்கு. சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை, 1-2 சாங் ஓகே. பட் ஓவராலா சாங்ஸ்ல அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. தேவையில்லாத இடத்துல நிறைய சாங்ஸ் அப்புறம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் படம் முடிஞ்சக்கப்புறம் ஒரு சாங் இருக்கு, அதுவும் பெருசாக கனெக்ட் ஆகலை. ஸோ நிறைய இடங்கள்ல கனெக்ட் ஆகலை. இந்த படத்தை நீங்க அப்படியே எடுத்திருந்தாங்க அப்படின்னா படம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஒரு ஹீரோயினோட அந்த சைல்டிஷான பிஹேவியர், அதுக்கப்புறம் இவர் ஏமாத்துறது, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ லவ் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு சைல்டிஷான விஷயம் இல்லை. ஸோ அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய கனெக்ட் ஆகலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவராலாக இது ஒரு தியேட்டர் வாட்சா ஓடிடி வாட்சான்னு கேட்டிங்கன்னா ஐ வில் சே இட்ஸ் அன் ஓடிடி வாட்ச். ஸோ படத்தில் பாசிட்டிவ் சொல்லணும்னா லைக் ஃபைட்டு தான். படத்தில் அந்த ஹோல் ஃபைட் கொரியோகிராஃபி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. லைக் நான் ஆல்ரெடி சொல்லுவேன் வயலன்ஸ் தான் சொல்லிட்டு இல்லைன்னு சொல்ல, பட் ஸ்டில் அந்த ஹோல் சீக்வன்ஸ் கொரியோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் கேரக்டர் மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அண்ணன் கேரக்டர் சாவர ஒரு சீன் ஒன்று வரும், அந்த சீன் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. ஏன்னா தமிழில் சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க, இதில் வந்து கொஞ்சம் பெருசாக போகும் அந்த சீன். அது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன் ரொம்ப அண்ணன் ஆக்டிங்கும் சரி, அந்த ஹோல் சீக்வன்ஸுமே ரொம்ப வந்து டச்சிங்காகவும் இருந்தது. ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஃபைட்ஸ் எல்லாமே பயங்கர என்கேஜிங்காக இருந்துச்சு. பட் ஓவராலாக அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற பாகியை பார்க்க இது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ பாகி 2-3 ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க ரீமேக் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருந்தாங்க, பட் இது அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் பார்த்து கமெண்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் வித் மெட்ராஸ் பாய்ஸ். லவ் யூ ஆல்.